சோம்பு ஒரு டீஸ்பூன் வறுத்தலாம். இது வாழைக்காய்க்கு போட போகிறோம். வறுத்துட்டு அப்படியே க்ளீனாக பொடியாக நச்சுக்கலாம். ஓகேங்களா? நல்லா வறுத்துட்டு பொடியாக நச்சுக்கிட்டு வாழைக்காய் லாஸ்ட்டில் போட்டால் அருமையான ஃப்ளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஜீரகம் பெரிய உரல் நல்லா அடிச்சிடலாம். சோம்பு சூடாக இருக்கும்போது இடிச்சிங்கன்னா நல்லா பொடியாகிடும். ஆற வச்சா சரி மசியாது. நல்லா பொடியாக இருக்குது. ஒரு 4 வாழைக்காய் இருக்குது. இந்த வாழைக்காய் செதுக்கிட்டு தோலை எடுத்துகிட்டு சூப்பராக ஒரு கட்டல் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த வாழைக்காய் பாருங்கள், தோலை அப்படிங்கிற வந்துடும். அப்படி இருக்கும்போது நம்ம கரெக்டாக எடுக்கிறதுனா தோலை வந்து கரெக்டாக வந்துடும். மிச்சம் உள்ளது மூலம் வந்து இப்படிதாங்க தோல் க்ளீனாக வந்துச்சு. அதே போல் எல்லாத்தையும் தோல் எடுத்துடலாம். நம்ம தோல் கரெக்டாக எடுத்துருந்துன்னா அழகாக அந்த தோல் க்ளீனாக எடுத்துடலாம். மிச்சம் உள்ளது இந்த லாஸ்ட் போய் கட் பண்ணிட்டு இதில் வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நமக்கு தேவையான சைஸில் வந்து இந்த வாழைக்காயை கட் பண்ணிடலாம். இந்த வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா 4 பகுதி போடுறோம். நீங்கள் ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். நான் 4 கட் பண்ணிட்டு 4 கட் பண்ணியாச்சு. நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரவுண்டாக வேணால் ரவுண்டு, பெருசாக வேணால் பெருசு, தேவைப்பட்டால் கட் பண்ணி கல் போடலாம். இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணி கல்லில் போட்டுடலாம். ரா பனானா ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாழைக்காய் கட்டல் செய்ய போகிறோம். கட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் தேவையான சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இடித்த பூண்டு, சோம்பு வறுத்துட்டு இடித்து வச்சுருக்கோம். கொத்தமல்லி, வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, மிளகாய்த்தூள். இது சால்ட்டு, மிளகாய்த்தூள் கலந்துருக்கு. இங்கே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. வீட்டு மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், மல்லித்தூள். இவர் தாங்க சிம்பிளாக போட்டு ஒரு கிரேவி செஞ்சிடலாம். ஒரு வாழைக்காய் கட்டல். எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகால் போட்டுடலாம். கடுகு பொரியட்டும். அப்படி வெங்காயம் போட்டுடலாம். அது கூடவே இடித்த பூண்டு போட்டுடலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை ஆகிடும். தேவையான அளவு உப்பையும் போட்டுடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கொத்தமல்லி கருவேப்பிலை 2 சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை அது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆன உடனே வாழைக்காய் இதில் போட்டுடலாம். வாழைக்காய் வந்து போட்டுடலாம். வாழைக்காய் அதில் போட்டாச்சு. இது போட்டு நல்லா க்ளீனாக வந்து ஃப்ரை பண்ணிங்க. இது கூடவே மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம். தண்ணிலாம் இல்லை, இன்னும் வேகலான்னா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ட்ரை ஆகிறதுக்கும் இந்த வாழைக்காய் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இவ்வளோ தாங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம சோம்பு தூள் வந்து சேர்க்க போகிறோம். இவ்வளோ தாங்க. சூப்பராக வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த வாழைக்காய் வந்து நல்லா வேகட்டும். இந்த தண்ணிகளுக்கு வந்து வாழைக்காய் வேகம் கரெக்டாக வந்துடும். நல்லா மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்ச போது சூப்பராக அருமையாக வெந்துடும். வாழைக்காய் இலசான வாழைக்காய் தான். சூப்பராக வெந்துடும். ரா பனானா ரெசிபி ரெடி ஆகிடும். ஓகே கைஸ், வாழைக்காய் வந்து தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து நல்லா வெந்திருக்கு. உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. அப்படியே வந்து இந்த இடித்த சோம்பு தூளை போட்டு ஒரு கலக்கிட்டு அதுவே எடுத்து வச்சிடலாம். சூப்பர் டேஸ்ட்டில்
தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, நல்லா வாழைக்காய் வெந்திருக்கு. சோம்பு தூள் நல்லா வறுத்தி வச்சுருக்கோம், நல்லா கமகமான வாசனையாக இருக்குது. அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா கலக்கிங்க. நாளைக்கு சோம்பு மரம்போட சோம்பு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அவ்வளோதாங்க. லாபம் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. வாழைக்காய் ரெசிபி சூப்பர் ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க. சூப்பர் டெஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. வாழைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு, அருமையாக இருக்குது. இந்த சோம்பு போட்டு செஞ்சாலே டேஸ்ட்டு வேறு லெவலில் தான் இருக்கும் வாழைக்காய். நீங்கள் கூட இந்த வாழைக்காய் இருந்தால் இதே போல் செஞ்சு பாருங்கள், அருமையான டேஸ்ட்டில் இருக்குது. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக போட்டுருங்க, சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. இந்த சோம்பு போட்டாலே போதுங்க, அந்த வாழைக்காய் வந்து சூப்பர் அருமையாக டேஸ்ட் இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை மீண்டும் அடுத்தோடு நல்லது பண்ணுங்கள். தலைவருக்கு வணக்கம். வாழைக்காய்க்கு அதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே.